Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் எடச்சித்தூர் கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் வழிபாடு செய்யும் கோயிலில் குறிசொல்லும் மாற்றுத்திறனாளியின் வீடு தீப்பற்றி எரிந்ததால் வீட்டிற்குள்ளேயே இருந்த மாற்றுத்திறனாளி தீயில் எரிந்து போனதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், விருத்தாச்சலம் அருகே பட்டியலின மக்களின் குலதெய்வ கோவிலுக்கு அருகாமையில் கூரை வீடு கட்டி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குறிச்சொல்லி வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் வீட்டோடு எரிந்து போன சம்பவம் தற்போது அரங்கேறி இருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எடச்சித்தூர் கிராமத்தில் இந்த பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அவருடைய இந்த குலதெய்வமானது அந்த இருசாயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. அவ்வாறு உள்ள இந்த கோவிலுக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். அவ்வாறு வரக்கூடிய அந்த பக்தர்கள் அந்த இருசாயி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள இந்த கூரை வீட்டில் தங்கியிருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான அழகேசன் என்பவரிடம் குறிக்கேட்டு செல்வது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஒரு சற்று நேரத்திற்கு முன்னர் அந்த பக்தர்களுக்கு குறி சொல்லக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளியான அழகேசன் தங்கியிருந்த கூரை வீடு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அந்த வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட மாற்றுத்திறனாளி அழகேசன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முற்றிலுமாக எரிந்து சம்பவ இடத்திலே உடல் கருகி உயிரிழந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அந்த வீடு தீப்பற்றி எரியும் போது அருகாமல் யாரும் இல்லாத காரணத்தினால் தீயை அணைக்க முடியாமல் அழகேசன் முற்றிலுமாக எரிந்து கருகி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், அதாவது இந்த பட்டியலின மக்களின் குலதெய்வத்தில் பக்தருக்கு குறிச்சொல்லும் அந்த மாற்றுத்திறனாளி தங்கியிருந்த அந்த கூரை வீடு சதி திட்டம் தீட்டி தீ வைத்து கொளுத்தப்பட்டதா, அல்லது அவரை பிடிக்காதவர்கள் இதுபோல் செய்த சம்பவமா, அல்லது சமையல் செய்யும் போதோ அல்லது மின்கசிவு ஏற்பட்டு அந்த சம்பவம் அரங்கேறியா என்பது குறித்து அந்த கிராம மக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இது குறித்து மங்களம்பேட்டை காவல்துறை அதிகாரிகள் முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்போதைய மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த உயிரிழந்த அழகேசன் உடலை தற்போது உடல்கூறு ஆய்விற்காக தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு மங்களம்பேட்டை காவல்துறையினர் கொண்டு வருகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.